எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம டே 8 வந்து டெய்லரிங் கிளாஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டே 7 பாருங்கள், இந்த ஸ்டிச் பார்த்தோம் நாங்கள். இது வந்து சாரீ வந்துட்டு ஓரம் தைக்கிறதுக்கு, அப்புறம் சாரீ ஃபால் தைக்கிறதுக்கெலாம் யூஸ் ஆகும்னு சொல்லியிருந்தேன். நான் வந்து நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் வந்து சாரீ ஃபால், சாரீ ஓரம்லாம் எப்படி இந்த மாதிரி கை நீடில் தைக்கிறதுன்னு நான் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ போடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஐ கட்டுறது எப்படி. இப்போ ப்ளவுஸில் வந்து நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்னா, ப்ளவுஸ் நல்லாயிருக்கும், ஐ அந்து போயிடுச்சுன்னா அது யூஸ் பண்ண முடியாமல் வச்சுருப்பாங்க. இப்போ சென்னை, பெங்களூர் சைட் பார்த்திங்கன்னா ஐ வந்து நூலில் கட்டுவாங்க. இதே வந்து மதுரை, திருச்சி, திருநெல்வேலி அந்த சைட் பார்த்தோம்னா ஐ வந்துட்டு அது ஒரு பூக்கு இருக்கும், அதை வச்சு கட்டுவாங்க. ஸோ நான் ரெண்டுமே சொல்லித்தரேன். இப்போ நீங்கள் நூலில் கட்டுறதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, நீங்கள் எடுக்க வேண்டிய அளவு பார்த்திங்கன்னா, இப்போ இந்த 1லேருந்து பாருங்கள், இந்த 1லேருந்து 1 2 3 3 கோடு இந்த அளவு மார்க் பண்ணிக்கணும். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இந்த மாதிரி மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள், அப்போ தான் கரெக்டாக வரும். அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் உங்களுக்கே அளவு தெரிஞ்சிடும். பாருங்கள், இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் கரெக்டாக 1 கிட்ட வைக்கிறீங்கன்னா 1லேருந்து 1 2 3 3 கோடு இந்த மாதிரி வச்சுக்கிட்டு, இப்போ வந்து நான் நூலில் வந்து சேம் வந்து 7ஆம் நம்பர் ஊசி தான் எடுத்திருக்கேன். நூல் வந்து 4 இது எடுத்துருக்கேன். நீங்கள் 6ஆக கூட எடுக்கலாம், அது உங்களோட இது பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உள்ளேருந்து ஒரு தடவை வந்து வெளியே எடுத்துட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருந்து இந்த டாட் இருக்குது பாருங்கள், அங்கே உள்ளேருந்து ஊசி வெளியே எடுக்கணும். இப்போ வந்து இங்கே வந்துட்டு இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்துட்டு இப்படி ஒரு தடவை அப்படி ஒரு தடவை வந்து நீங்கள் விட்டே எடுக்கலாம். இது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு நாம் வந்து அந்த டாட் டு டாட் வந்து உள்ளே விட்டே எடுக்கலாம். 3 டைம்ஸ் இல்லை 4 டைம்ஸ் வந்து விட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கே வந்துட்டு இது இன்னொரு மெத்தடும் இருக்கும். இந்த மெத்தடில் வந்து எடுத்துக்கலாம். நான் இப்போ 3 தடவை விட்டு எடுத்திருக்கேன். இது 3லேருந்து 5 வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ராங் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க. இதே 6 தான் எடுத்திங்கன்னா 3 போதும், ரொம்ப திக்காயிரும். இப்போ இந்த நூலை வந்துட்டு இப்போ பாருங்கள், மேலே உள்ளதில் தான் இந்த நூல் இருக்கணும். உங்களை நோக்கி மேலே உள்ளது இந்த நூல் வச்சுக்கிட்டு, இந்த நூலை இப்படி இந்த பக்கம் கொண்டு வந்து வச்சு மொத்த நூலுக்குள்ளேயும் வந்து நம்ம வந்து நீடியில் விடணும். நீடியில் விட்டு இப்படி இழுத்தோம்னா ஒரு லாக் விழும். அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த நூலை வந்து நீங்கள் இப்படி கொண்டு வந்து மொத்த நூலையும் வந்து நீங்கள் இந்த நீடில் விட்டு இப்படி ஒவ்வொரு தடவையும் இழுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லாக்காக விழுந்துக்கிட்டே வரும். இது வந்து உங்களுக்கு ஒரு வகையான செயின் ஸ்டிச் மாதிரி வந்துட்டு வரும். இங்கே பாருங்கள், இப்படி ஒவ்வொரு தடவையும் வந்து இந்த நூலை இப்படி கொண்டு வந்து இந்த பக்கம், அதாவது உங்கள் லெஃப்ட் சைட் கொண்டு வந்துட்டு மொத்த நூலுக்குள்ளேயும் மெதுவாக எல்லாத்துலேயும் நூல் விட்டுறக்கூடாது. நூல் விடாமல் எல்லாத்துலேயும் நீடில் விட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி செயின் ஸ்டிச்சஸ் வரும். பாருங்கள், அழகாக வந்து சூப்பராக வந்து ஒரு ஐ கட்டியாச்சு. பின்னாடி நம்ம திருப்பி இந்த வந்துட்டு இது பண்ணிக்கலாம். இப்போ நான் சொல்லி கொடுத்துருக்குற மெத்தட் பார்த்திங்கன்னா பேக்லேயும் வந்து இந்த ஸ்டிச் தெரியும். இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு இது ஈஸி. இப்போ ஏன்னா ஆரம்பத்திலேயே வந்து ரொம்ப டஃப்பான மெத்தட் பழகினோம்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட் வராது. ஸோ ஈஸியான மெத்தட்லேருந்து நம்ம கொஞ்சம் வந்து கை வந்து நல்லா பழகுனதுக்கப்புறம் அடுத்தது கற்றுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், தெரியுதா? ஐ கட்டியாச்சு. இப்போ இதில் வந்துட்டு இந்த லூப்பில் வந்து நம்ம வந்து கொக்கி போடலாம். ப்ளவுஸ்க்கு வந்து இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் ஐ கட்டி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த இதெல்லாம் கற்றுக்கிறனால சில பேர் வந்து லேடிஸ், எனக்கு குழந்த இருக்குது, இப்போ வெளியில் வேலைக்கு போக முடியாது அப்படிங்கும்போது இந்த ஒர்க் பண்ணுறதுக்கெல்லாம் அநேக டெய்லர் கடையில் வந்துட்டு வாண்டட் இருக்குது. பூ கட்டுறவங்களுக்கு, ஹெம்மிங் பண்ணுறவங்களுக்கு நிறைய டெய்லர் கடையில் வாண்டட் இருக்குது. ஸோ நீங்கள் அவங்கக்கிட்ட போயிட்டு வந்துட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இந்த ஒர்க் வந்து ஒரு ஜாப் ஒர்க்காக பண்ணாலுமே
ஒரு ப்ளவுஸ்க்கு வந்து 15 to 20 ருபீஸ் வரைக்கும் தர்றாங்க. நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து 5 இல்லை 10 ப்ளவுஸ் நீங்கள் வந்து அவங்க கடையில் வாங்கி பண்ணாலுமே 100 ரூபாயிலேருந்து 200 ரூபாய் வரைக்கும் வந்து நீங்கள் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு ஏர்ன் பண்ண முடியும். ஸோ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்ஸ் வந்து கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு உங்களுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை வந்துட்டு உங்கள் பேக்கெட் மணிக்கு ஜாப் ஒர்க்காக கூட பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோட உங்களை பார்க்க வரேன். பாய்.